வெளியே சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் என அஜித் மிரட்டி உள்ளார். அதன் பிறகு பவித்ராவுடன் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்த அஜித் அதை வைத்து பவித்ராவை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அது மட்டுமின்றி தான் கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடியோவை லீக் செய்து விடுவேன் என கூறி பவித்ராவை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதனால் நடுங்கி போன பவித்ரா தனது மகளுக்காக சேர்த்து வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 6 சவரன் தங்க நகைகளையும் அஜித்திடம் கொடுத்துள்ளார். அப்போதும் அடங்காத அஜித் மீண்டும் மீண்டும் பவித்ராவிடம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த பவித்ரா அஜித்திடம் பணம் கொடுக்க முடியாது என கூறி தான் இழந்த பணத்தையும் திரும்ப கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் அஜித் தனது கூட்டாளிகளான செந்தில்குமார், கன்னிமுத்து ஆகியோருடன் சேர்ந்து பவித்ராவை சரமாரியாக தாக்கி அவருடைய ஜெராக்ஸ் கடையை சூறையாடியுள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட பவித்ரா இந்த சம்பவம் குறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார்